Chapter 2, Exercise 2.1, அதில் fourth sum. When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. அப்போ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ பி அண்டு சின்னு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் டிவைடட் பை 13. அப்போ இந்த ஓரோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் 13ஆல் டிவைட் பண்ணோம்னா அதோட ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்குது, 9, 7 அண்டு 10. அதாவது ஏங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை 13ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் 9. பிங்கிற ஒரு இன்டிஜரை 13ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் 7. சிங்கிற இன்டிஜரை 13ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் 10. எப்படி கிவனில் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஷோ தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13. அந்த 3 இன்டிஜர்ஸ்க்கு வந்து நம்ம 13ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ரிமைண்டர் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த 3 இன்டிஜர்ஸை ஆட் பண்ணாலும் அது கிடைக்கிற ஆன்சரும் டிவிசிபிள் பை 13 இருக்கணும். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிற ஒரு இன்டிஜரை 13ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 9 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட் அதை வச்சு நம்ம யூக்ளிட்ஸ் லெம்மா வச்சு எழுதலாம். ஓகே, அப்போ என்ன எழுதுகிறோம், when a is divided by 13, when a அங்கே கொஸ்டினில் இருக்கிறத எழுதுகிறோம், when a is divided by 13, the remainder is என்னது, first 9. அதான் எழுதிருக்கோம், when a is divided by 13, the remainder is 9. அப்போ நமக்கு என்னது, divided by 13, 13ங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா. 13ங்கிறது என்னது, divided by, அதாவது நமக்கு எது இது கொடுத்துருக்காங்க, இதால் டிவைட் பண்ண பிங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா. 13ங்கிற பிங்கிறது கொடுத்துட்டாங்க, ரிமைண்டர் 6ங்கிறது 9 கொடுத்துட்டாங்க. அப்போ யூக்ளிட்ஸ் லெம்மா என்னது, பை யூக்ளிட்ஸ் லெம்மா a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர் வந்துட்டு எப்படி இருக்கணும், 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பின்னு எழுதுகிறோம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷனை வச்சு நம்ம இந்த யூக்ளிட்ஸ் லெம்மா எப்படி எழுதுவோம், விச் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு, அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து ஏபிசி அதை தான் 13ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுங்கிறது என்னது, கீழே இருக்க அந்த டிவைசர் தானே, பிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ a ஈக்குவல் டு பிங்கிறது 13q ப்ளஸ் அதுக்கான ரிமைண்டர் என்னது 9. இது புரிஞ்சுதா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, when b is divided by 13, remainder is 7. அது எப்படி எழுதுவோம், b, அதாவது b is divided by செகண்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அது bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா a equal to bq plus r. அப்போ அந்த ஏங்கிற அந்த டிவைடண்ட் வந்துட்டு இங்கே என்னது, b, b equal to, அதே மாதிரி இங்கே அந்த bங்கிறது 13q ப்ளஸ் அதோட ரிமைண்டர் வந்து 7. அது செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். தேர்ட் என்ன இருக்குது, when c is divided by 13, the remainder is 10. கொஸ்டினில் இருக்குல்ல, அதை எழுதுகிறோம். அப்போ நமக்கு இங்கே வந்து என்னது, டிவைடண்ட்டுங்கிறது என்னது, c. அப்போ c ஈக்குவல் டு பிங்கிறது 13 தானே, 13q ப்ளஸ் 10 அது எழுதிட்டோம். இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இந்த 3 இன்டிஜர்ஸும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சரு டிவிசிபிள் பை 13 இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனாக தானே எடுத்துருக்கோம் ஒரு ஒன்றத்தையும், அது 3 ஆட் பண்ணுறோம். ஆடிங் 1, 2 அண்டு 3 we get என்ன கிடைக்கும், a plus b plus c equal to இந்த 3 ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுகிறோம், a plus b plus c equal to இந்த சைடு இருக்கிறது ஃபஸ்ட் என்னது, 13q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10 வரும். இப்போ qங்கிற அந்த வேரியபிளுக்கு டேர்மில் ஃபஸ்ட் ஆட் பண்ணுவோம், 13q plus 13q plus 13qங்கிறது எத்தனை ஆகிடும், 39q ப்ளஸ் நம்பர்ஸ் வந்துட்டு 9 ப்ளஸ் 7 ப்ளஸ் 10 அது எவ்வளோ, 26. அப்போ 39q ப்ளஸ் 26 கிடச்சிருச்சு. நம்ம வந்து டிவிசிபிள் பை 13 தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 13 வந்து காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். 39ம் 26ம் காமனாக எடுக்கலாம். ஏன்னா 39 வந்து 3 டைம்ஸ் 13 டேபிளில், 26ங்கிறது 2 டைம்ஸ். ஸோ 13 காமனாக எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு 3q ப்ளஸ் 2. அப்போ 13 இன்ட்டு இப்படிங்கும் போது என்ன ஆகிடும், இது 13ஆல் டிவிசிபிள் ஆகிறது தான் இல்லையா. அதனால் என்ன எழுதுகிறோம், therefore which is divisible by 13. Therefore a plus b plus c is divisible by 13. Hence proved. இதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Hence proved. Okay, fourth sum completed. Fifth sum. Prove that square of any integer leaves the remainder. Prove that என்ன ப்ரூவ் பண்ணணும், square of any integer leaves the remainder either 0 or 1.
when divided by 4. அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏதோ ஒரு ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், ஏதோ ஒரு இன்டிஜரோட ஸ்கொயர் பண்ணோம்னா அதோட ரிமைண்டர் வந்துட்டு 0 ஒரு ஒன்றா தான் வரணும். எப்போ அது வரும், when divided by 4. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஏதோ ஒரு இன்டிஜருக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும்ல. ரிமைண்டர் வந்துட்டு 0வாக இருக்கலாம் இல்லாட்டி 1ஆக இருக்கலாம். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இன்டிஜர்ஸ் அதை ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர்ஸ், அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தேர்ட் சம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுவோம், கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு எடுத்து. ஏன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்து ஈவன் ஆடாக இருக்கலாம் இல்லாட்டி ஆட் ஈவனாக இருக்கலாம். அதனால் கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு இதுலேயும் செய்வோம். அதே மாதிரி இதுவும் ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர். எனி இன்டிஜருங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபஸ்ட் ஒரு ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிறோம், ஆட் இன்டிஜர். கேஸ் 1 கேஸ் 2 போட்டு ரெண்டு தான் செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் லெட் த இன்டிஜர் பி ஈவன். ஈவன் எடுத்துக்கிறோம். ஈவன் நம்பருங்கும் போது நம்மளா எடுத்துக்கிறது அந்த எக்ஸுங்கிறதுல வேரியபிள்லாம். அப்போ நமக்கு ஒரு நம்பர் வந்துட்டு ஈவனை எடுத்துட்டு அது ஸ்கொயர் பண்ணோம்னா, அது ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ரிமைண்டர் 0 இல்லை 1 அப்படி வரும் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு லெட் த இன்டிஜர் பி ஈவன். ஈவன் எடுத்துட்டோம், அதை நம்மளே டினோட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பருங்கிறது 2a எடுத்துக்கிறோம். அது ஸ்கொயர் பண்ணும்ல, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஹோல் ஸ்கொயர் வரும். தட் மீன்ஸ் 4a ஸ்கொயர் வரும். இந்த 4a ஸ்கொயருங்கிறது மல்டிபிள் ஆஃப் 4 தானே, 4 இன்ட்டு a ஸ்கொயர் தானே. அப்போ கண்டிப்பாக இது அதாவது 4 இருக்குது, 4 4ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், நமக்கு 1. அதாவது ரிமைண்டர் என்னவாக இருக்கும், ரிமைண்டருங்கிறது 0வாக தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 4s are 4, ரிமைண்டர் 0. அப்போ நமக்கு இது 4a ஸ்கொயருங்கிறது இட்ஸ் எ மல்டிபிள் ஆஃப் 4. therefore when divided by 4 இது கொடுத்து நமக்கு அந்த ஈவன் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. அதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன தான் ரிமைண்டர் கிடைக்கும், நமக்கு 0 தான் கிடைக்கும். அதான் எழுதியிருக்கோம். therefore when divided by 4 leaves the remainder 0. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தோம் ஒன்று 0வாக இருக்கலாம் இல்லாட்டி 1ஆக இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஈவன் இன்டிஜரை எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் என்னவா கிடைக்குது, 0வாக தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கேஸ் 2. கேஸ் வந்து ஆட் எடுத்துக்கிறோம். லெட் தி இன்டிஜர் பி ஆட். ஆடுங்கும் போது என்னது, நம்ம ஈவன் இன்டிஜருங்கிறது 2n எடுத்துருக்கோமா, ஆட் இன்டிஜருங்கிறது அப்போ அடுத்து என்ன பண்ணால் போதும், ஒரு +1 சேர்த்துட்டா போதும். நமக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2a + 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் ஆஃப் இன்டிஜர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்மெட்டு, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2a இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 4 4a ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, இது ரெண்டுலேயும் சேர்த்து நம்ம 4 காமன் எடுக்க முடியும். 4 காமன் எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னு வரும். அடுத்து இந்த +1 அது எழுதிக்கிறோம். இப்போ இது பார்க்கல என்ன இருக்கும், இது வந்துட்டு டிவைடட் பை இந்த டேர்ம் டிவைடட் பை 4 பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்னவா இருக்கும், 1 தான் கிடைக்கும். அதான் ஆட் நம்பர் தானே. இப்போ ஒரு ஆட் நம்பரே சாதாரணமாக எடுத்துக்கோங்களேன், எடுத்துகிட்டு அது 4ஆல் டிவைட் பண்ணிப்பார். 4 2s are 8, ரிமைண்டர் 1ஆக தான் இருக்கும் இல்லையா. ஒரு ஆட் நம்பர் எது எடுத்தாலும் நமக்கு அது மாதிரி தான் இருக்கும். அப்போ நமக்கு ஜென்ரலாக இதை எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு 4 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் 1ன்னு வருது. இப்போ நமக்கு என்னது ரிமைண்டர் 1 கிடச்சிச்சு, அதை எழுதியிருக்கோம். therefore when divided by 4 it leaves remainder 1. ஓகே, அப்போ ஈவன் இன்டிஜரை எடுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிது. ஆட் இன்டிஜர் எடுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு 1 கிடைக்குது. ஸோ 5th sum completed.